பிடிக்கும்போது ஒரு 5 பேருக்கு மேலே போவோம், ஜாலியாக போயிட்டு வரோம். போயிட்டு நல்லா ஸ்கூல் முடிஞ்சு காலெல்லாம் சாப்பிட போவோம் சைக்கிள் வச்சுட்டு. குரங்குப்படம்னா அப்படியே ஒரு ஆர்வமாக இருந்து சைக்கிளுங்கும் போது அப்போ ரொம்ப ஆர்வம். ரேஸுக்கு போனோம் ப்ரோ சைக்கிள். அப்போ நம்மளுக்கு அரைப்படல் தான் ஓட தெரியும். ஞாபகம் வருது. அந்த ஏஜுக்கு திரும்பி போய் அந்த லைஃப்பை அனுபவிக்கணும்னு தோணுது ப்ரோ. அந்தளவுக்கு படம் ஒரு எமோஷனலை கொடுக்குது. ஹலோ, வெல்கம் டு ஐஎன்எஸ் சினிமாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குரங்குப்படல் படத்துக்கு வந்திருக்கோம். ஸோ குரங்குப்படம் வந்து May 3 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து அந்த படத்தில் என்னென்ன அனுபவங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் நாம் வந்திருக்கோம். முக்கியமாக இந்த குரங்குப்படலாம் என்னென்னா, நாம் சின்ன வயசில் வந்து சைக்கிள் விழுந்துலேருந்து கற்றுருப்போம்ல. ஸோ அந்த விழுவுறப்போ வந்து என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டிருப்போம், என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் பண்ணியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கீழே வந்திருப்போம்ல, அதை வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த படம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ள படம் வந்து வந்ததே இப்போ வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரீரிலீஸ் பண்ணுறது வந்து அதிகமாகிடுச்சு, கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் கம்மியாகிடுச்சு. சைக்கிள் ஓட்டுறது எப்படி, அதாவது கீழே விழுந்து எப்படி சைக்கிள் நல்லா ஓட்டுறான் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து என்னன்னா, நம்ம மக்களுக்குலாம் கேட்கலாம், நீங்கள் வந்து குரங்குப்படலில் போட்டு எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதை வந்து டைரக்ட் பண்ணதுன்னா கமலக்கண்ணன். ஸோ கமலக்கண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி மதுபானம் அண்ட் வட்டம் இந்த 2 படத்தை வந்து எடுத்திருக்காரு. இதுதான் அவரோட 3ஆவது படம். ஸோ குரங்குப்படல் அவரோட ஒரு சிறந்த படமாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்தை நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ ஃபீல் குட் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீங்க. ஸோ வாங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் கேட்கலாம், குரங்குப்படல் போட்டு நீங்கள் எப்படி சைக்கிள்லாம் ஓட்டினீங்கன்னு. அதை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசு அனுபவம் எல்லாமே ஞாபகம் வருது. அந்த ஏஜுக்கு திரும்பி போய் அந்த லைஃப்பை அனுபவிக்கணும்னு தோணுது ப்ரோ. அந்தளவுக்கு படம் ஒரு எமோஷனலை கொடுக்குது. ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ ப்ரோ குரங்குப்படல் போட கற்றுக்கிட்டீங்க? ஒரு 7 வயசில் கற்றுக்கிட்டாங்க. 7 வயசு. ஸோ அந்த ஃபீல் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுனா எங்கள் தாத்தா சைக்கிளை தான் ப்ரோ கற்றுக்கிட்டேன். அது வந்து மேலே கம்பி வச்சு வரும். நம்ம அந்த ஓட்டையில் கால் விட்டு ஓட்டிகிட்டு போகிறது நல்லாயிருக்கும். டபுள் பெடல் அடிக்கணும்னு சொல்லி கற்றுக்கும் போது அந்த டபுள் பெடல் நம்மளுக்கு வரலை. ஒரு வாட்டி அப்படி தான் எங்கள் வீட்டுக்கிட்ட டேங்க் இருக்கும். அதை சுற்றிட்டு வரும்போது 3-4 தடவை எந்திரிச்சிருக்கேன். இந்த தடவைலாம் பயங்கரமாக கால்லாம் அடிபட்டிருக்கு. அம்மா நகையை வச்சு சைக்கிள் வாங்கணும் ப்ரோ. வச்சு சைக்கிள் வாங்கி ஓட்டி ஒரே வாட்டத்தில் உடச்சிட்டேன். அது 3 சைக்கிள் தொலைச்சிருக்கேன் ப்ரோ. புது சைக்கிள் 3 தொலைச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். பசங்களாம் ஒரு 10 பேர் சேர்ந்து சைக்கிள் எடுத்து சுற்றுவோம், ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம், ஜாலியாக இருக்கும். சைக்கிள் இல்லாதப்பெல்லாம் அவர் சைக்கிள் வாங்கி ஓட்டுவோம். வந்து ஒரு ஹவருக்கு 5 ரூபா, 2 ஹவர் 3 ஹவர் வாங்கி காசு வாங்கி போயிட்டு நல்லா இருக்கும். அந்த ஃபீலே தனி ப்ரோ. அது நிறைய டைம் கீழே விழுந்து ஒரு நாள் வந்து நல்லா ஓட்டியிருப்பீங்களா அந்த ஃபீல்? அது வந்து ஒரு வாட்டி ரேஸுக்கு போனோம் ப்ரோ சைக்கிள். அப்போ நம்மளுக்கு அரைப்படல் தான் ஓட்ட தெரியும். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து செம்மையாக ஓட்டுவான் என் சைக்கிள். அவனா பண்ணிட்டான், ஸ்பீடாக ஓட்டி இந்த சைக்கிளெல்லாம் ஓட்டுவான்ல, வலிச்சு ஓட்டி என்னை உள்ள வச்சிட்டான். அப்போ தான் நான் வந்து இவனை நம்ம ஜெயிக்கணும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆச்சு ஜெயிக்கணும் இவனை அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த ரேஸில் போய் தான் ப்ரோ அந்த ஃபீலே வந்து. கீழே வந்து முக்கிய தெரிஞ்சாலும் திருப்பி சைக்கிள் தான் ப்ரோ. சரி, அடிலாம் வாங்கியிருக்கேன், சில்லறை நிறைய இருக்குது. எஸ்கே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. சொல்லலாம் அந்த ஃபீல் வரதே ஒரு மாதிரி கண்ணுக்கெல்லாம் கலங்குது ப்ரோ. ஓகே, பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க. இந்த ஸ்டில்லாம் நாங்களும் போயிருக்கோம். போய் கீழே விழுந்து திருப்பி எந்திரிச்சு நீ ஓட்டு மாச்சான்னு சொல்லிட்டு ஏறி உட்கார வச்சு ஓட்டி அந்த மாதிரிலாம் ஓடி நிறைய ஃபன் இருக்கு ப்ரோ. அது படம் செம்மையாக இருக்குது. மேலே ஏற்றி சைக்கிள் கண்ட்ரோல் வராமல் வீட்டுள்ள எடுத்து மொத்தம் வீட்டுல எடுத்து அவங்க வந்து சண்டைக்கு வந்து அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம் ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ ப்ரோ சைக்கிளோட கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து 2 வயசுலேயே வாங்கி கொடுத்துருவாங்க ப்ரோ. வீட்டில் சைக்கிள் தான். ஓகே, அது வந்து சின்ன சைக்கிள் தான் ப்ரோ. அது சும்மா ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 7th படிக்கும்போது ஒரு சைக்கிள் வாங்கினேன். அது ஒரு 2 நாளே தொலைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அதில் தான் ஓட்டவே கற்றுக்கிட்டேன் நான். ஓகே, ஓட்ட கற்றுக்க ஆரம்பித்து கீழெல்லாம் விழுந்து அடிலாம் நிறையா படித்து அதெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கீழே விழுந்து கற்றுக்கிட்டீங்கல்ல, அப்போ கற்றுக்கிட்டப்போ ஒரு நாள் நல்லா ஓட்டியிருப்பீங்களா? அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ. அப்பாடா கற்றுக்கிட்டேன் சைக்கிள் ஓட்டி பேச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா அது அடி வாங்கியிருக்கீங்களா? கீழே வாங்கியிருக்கேன் ப்ரோ. நிறைய வாங்கியிருக்கீங்க. நானும் வாங்கியிருக்கேன், பின்னாடி இருந்தவனும் வாங்கியிருக்கேன் நிறையா. அது வேறு. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ சைக்கிளோட கற்றுக்கிட்டீங்க? நான் ஃபஸ்ட்டு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ சைக்கிளோட கற்றுக்குவோம் ப்ரோ. கற்றுக்கிட்ட அப்புறம் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வந்து எனக்கு சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நானும் சைக்கிளை எங்கள் அப்பா கிட்ட அடம்பிச்சு கேட்டு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி சைக்கிள் ஓட்டிட்டு போகிறப்போ சடனாக கீழே விழுந்துட்டேன். லைட்லாம் பக்காவாக செட்டிங்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா கீழெல்லாம் விழுந்து நிறைய வாட்டி வந்துருக்கேன் கீழே. என் தங்கச்சி என் கூட சைக்கிளில் வருவாங்க, நான் கரெக்டாக ஓட்டின்னு போயிடுவேன். என் தங்கச்சி எங்கிட்ட நான் கீழே விழுந்துருவேன் சைக்கிள் இருந்து. அதுமாரி நிறைய வாட்டி விழுந்துருக்கேன் கீழே. சரி, இந்த
போஸ்டர் பார்க்குறப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இது மாரி ஓகே ஓகே ப்ரோ. சைக்கிள்லாம் ஓட்டி ஞாபகம் தான் வருது. நான் வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சது ஒரு 7th படிக்கும்போது தான் அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க வீட்டில். அப்போ வந்து ஸ்கூலுக்கு 9 தூரம் போகணும்னு சொல்லி சைக்கிள் அடம்பிடிச்சு வாங்கினேன் வீட்டில். அப்போது வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது அண்ணன் கற்றுக் கொடுத்தான் எனக்கு. இப்படி ஓட்டுறா இடுப்பு மட்டும் ஆட்டாதானா. ஒரு வாட்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கையை விட்டான். போயிட்டு ஒரு கண்ட்டு பக்கத்தில் போய் முட்டிட்டேன். போயிட்டு முட்டி அது பயங்கரமாக அடிப்பட்டுது. அப்புறம் ஒரு 2 days கழித்து ஓட்ட ஆரம்பித்தேன். சரி ஓட்ட ஆகணும், சைக்கிள் எல்லாம் பார்க்குறாங்க சின்ன பசங்க, நம்மளும் சின்ன பசங்க ஓட்டுறாங்க, நம்மளும் ஓட்டணும் ஒரு வெறி வந்தது ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பித்தேன். ஒரு 11th வரும்போது தான் அப்போ தான் ஸ்டடியாக ஓட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஓகே இது மேலே பயம் இருக்காது, கீழே ஊந்துட்டோம், கரெக்டாக ஓட்டினான்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பித்தேன். பார்க்கும்போது சின்ன வயசு மாரி தான் ப்ரோ வருது கண்டிப்பாக. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 5 பேருக்கு மேலே போவோம், ஜாலியாக போயிட்டு வரோம். போயிட்டு நல்லா ஸ்கூல் முடிஞ்சு காலாலாம் சாப்பிட போவோம் சைக்கிள் வச்சுட்டு. ஜாலியாக இருக்கும் சைக்கிளை போகிறது. குரங்குப்படம்னா அப்படியே ஒரு ஆர்வமாக இருந்து சைக்கிளுங்கும்போது அப்போ ரொம்ப ஆர்வம். ஏன்னா அப்போ காருகள்லாம் எப்போமாவது ஒரு வாட்டி தான் வரும். சைக்கிளில் ரொம்ப அதாவது அப்போ வாடகை சைக்கிள். அப்போ தான் சொந்த கூட சைக்கிள் வாங்க முடியாது நிலமை, அந்த அடி நிலமை. வாடகை சைக்கிளே அப்படி ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போ அந்த சைக்கிளை ஓரம் கட்டிட்டாங்க. இந்த சைக்கிளை போகிறது நல்லது. ஓகே. முதல்ல நான் ஃபஸ்ட்டு மீடியமாக இருந்தேன். இப்போ சைக்கிள் இல்லாமல் பார்த்துங்க கொப்பு வச்சுட்டு முட்டெல்லாம் உடையும். முட்டு உடஞ்சாலுமே நமக்கு சைக்கிள் மேலே ஆர்வமாக இருக்கும். மறுநாள் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இந்த சைக்கிள் மேலே ஆர்வம். இப்பவும் ஆர்வம் இருக்குது, இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேதனை இருந்தாலும் இந்த ஒரு நாள் வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓடி இருப்பீங்கல்ல, ஆமாம் ஆமாம், அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது. ஓகே.